ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 8 போக்குவரத்து கழகங்கள் மூலமாக தினசரி ஆயிரக்கணக்கான பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சேவை இருப்பதால் பெரும்பாலான மக்கள் தினசரி போக்குவரத்து கழக சேவையை பயன்படுத்தி வருகின்றன. போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்ததன் காரணமாக சேவையை வழங்குவதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 2877 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இதில் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை இணைந்து மேற்கொள்ளும் டிடிசி பணியில் 2340 காலி பணியிடங்களும் 537 தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான காலி பணியிடங்களும் நிரப்ப உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. இதில் 307 டிசிசி தொழிலாளர்கள் மற்றும் 462 தொழில்நுட்ப பணியாளர்கள் என்று மொத்தம் 769 காலி பணியிடங்கள் எஸ்எஸ்டி பிரிவினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2108 பணியிடங்களை மற்ற பிரிவினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து போக்குவரத்து துறை இணை அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை இணைந்து மேற்கொள்ளும் 2340 டிசிசி பணியாளர்கள் மற்றும் 537 தொழில்நுட்ப பணியாளர்களை நியமிக்கிறதுக்குண்டான அறிவிப்பையும் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண உடனடியாக மறந்துடாதீங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பற்றி நம்முடைய அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.